இந்த யூஎஸில் நிறைய அனுபவம்னு சொன்னேன் இல்லையா. எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடெண்ட் ஃப்ளாரிடாவில் மது சந்திரசேகர் அண்ணா வந்து கூட பிறக்காத அண்ணாவாகவே ஆகிட்டார். அவரை வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப ஒரு சத்தியான ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லணும். நாம சங்கீதனாலாம் அவர் பண்ணி கேட்கணும். அவ்வளவு அப்படியே ஆழ்ந்த பக்தியோடு அவர் பண்ணுவார். காஞ்சி காமகோட்டி பீட்ட ஆஸ்தான வித்வானும் கூட. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவரோட ஒரு வருஷமாக நாங்கள் பழகிட்டு இருந்தோம். வி ஹேட் கம்யூனிகேஷன் ஃபார் த ப்ரோக்ராம் எல்லாம். அதுக்கப்புறம் அங்கே போனால் அவரை தூக்கி சாப்பிட்றா அவரோட ஒய்ஃப். எங்கள் மன்னி வந்து அவ்வளோ ஸோ ஸ்வீட், ரொம்ப ஆசையாக பழகி என்ன ஹாஸ்பிட்டாலிட்டி. அவரோட 2 குழந்தைகள், பொண்ணு பையனை தான் பார்த்தோம். ரொம்ப சமத்து. எல்லா கோவிலோட வேலை வாலண்டியரிங்கில் ரொம்ப சமத்தாக வந்து பண்ணான். சரி, அதில் முக்கியமான இன்சிடெண்ட்டை பார்ப்போம். எனக்கு வந்து கொஞ்சம் டாக்னா கொஞ்சம் ஒரு பயம் உண்டு. ஸோ வந்து நான் இருக்கான்னு கேட்டேன். அது 2 இருக்குது, மாயா, குஹா. மாயா வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், நான் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போயிட்டேன். சரி, நம்ம இருக்க போகிறது ஒரு 1 hour தானே, நம்ம பயத்தெல்லாம் வெளில காமிச்சிக்காமல் டீசெண்டாக இருந்துடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அது பாட்டுக்கு அங்கே இருந்தது. அதுக்கு வந்து யாரோ வந்திருக்கா, நம்ம என்ன பழகாமல் நம்ம ரூம்குள்ளே இருக்கிறது ரொம்ப நைன்த்து. அப்புறம் அதை பிடிச்சி வச்சுன்னா அது எங்கிட்டலாம் வரல. நானே தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பயந்தேன் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் சரி ரூம்குள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னால் நானும் என் ஹஸ்பண்டும் ரூம்குள்ளே போய்ட்டோம். போனால் கொஞ்சம் நேரத்தில் யாரோ கதவை தட்டின மாதிரி இருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ யாரோ நான் நினச்சேன் மது அண்ணா வருவார், இல்லைன்னா ஒரு ஒய்ஃப் வருவா அப்படின்னு, மணி வருவான்னு பார்த்தா ரொம்ப ஒய்யாரமாக அந்த நாய் வந்தது. நாய் வந்துட்டு நான் கூட டொபகன் பாஞ்சிருமாக்கோ அப்படின்னு நினச்சி அப்படியே உயிரை கையில் பிடிச்சிருந்தேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. இப்படி பார்த்தது, அப்புறம் இப்படி பார்த்தது, அது அதோட ஏரியா போல் இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இப்படி பார்த்தது, அதுக்கப்புறம் 5 நிமிஷம் என்னையே பார்த்தது. நீ என்ன தாண்டி நீ பண்ணுவேன், நானும் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தது 5 நிமிஷம். எனக்கா அப்படியே பக்குன்னு இருந்தது. ஆனால் 5 நிமிஷம் பார்த்துட்டு அது பாட்டுக்கு சரி போக்க வேஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அது திரும்பி போயிடுது. அந்த 5 நிமிஷம் திக் நொடிகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அவரோட வீட்டு சூரசம்ஹாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். லானில் குழந்தைகளுக்காக ஆரம்பிச்சது. இன்னைக்கு ரொம்ப கிராண்டாக அந்த லானில் திருச்செந்தூரில் நடக்கிற மாதிரி இங்கே அவர் பண்ணிட்டு இருக்கார். அந்த ஃபோட்டோஸும் நான் அட்டாச் பண்ணுறேன். பூஜை ரூமும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். என்ன பாட்டு என்ன பக்தி, நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. கதா சிந்து